இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 13ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 29ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும். பொதுவாகவே பாருங்க, பல பேர் இந்த சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்கள்ல ஹஸ்த நட்சத்திரம். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் மிக மிக வேகமாக ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்கு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள ஒரு விஷயம் நீங்க முடிக்கணும்னா ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை டச் பண்ணா போதும், உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நட்சத்திரமும் ஹஸ்த நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கான பாக்யஸ்தானம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஹஸ்த நட்சத்திரம். சாட்சாத் பெருமாள் இருக்கக்கூடிய சன்னிதானம். திருப்பதி ஏழுமலையானுடைய ஸ்தலமே ஹஸ்த நட்சத்திரத்துக்கான ஸ்தலம். அதனால் சந்திரஸ்தலம்னு சொல்லுவோம். இந்த நாள் பெருமாளை வழிபாடு செய்வது, சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது, லட்டு செய்து நைவேத்தியம் பண்ணுறது, 10 பேருக்கு தானம் பண்ணுறது, உங்களுக்கு கடன், நோய், வழக்கு எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, அது உங்களை கிடையாது, யாரையோ சொல்லிட்டாங்க, அதுக்கு நீங்கள் கொந்தளிச்சிடக்கூடாது. இந்த நாள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக மெதுவாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. நிறையா பேருக்கு இந்த நாள் கடன் வாங்கணும்னு ஒரு உத்வேகம் பிறக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முன்னிருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி வரும். 10 பேரை பார்த்துக்கிற மாதிரி வரும். இந்த நாள் யாருக்குன்னா செவிலியர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய காசு பணம் சேரும். ஒரு சில பேருக்கு ரகசியமான பண வரவுகள் சேரும். குடுக்கல் வாங்கல் எல்லாமே நன்னா இருக்கும். யார் உங்க கூட வேலை செய்கிறாங்களோ அவங்கள நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா நீங்கள் நன்னா இருப்பீங்கன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது எல்லாமே முதலாளிகளுக்கு அற்புதமான நாள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், கோவப்படக்கூடாது. பெருமாளை வழிபாடு செய்யும்போது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு இனிமையான சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே பேசுவீங்க, கேட்பீங்க. சந்திரன் அப்படிங்கிறது குழுன்னு சொல்லுவோம். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பீயிங் சோ கூல். அதனால் இன்றைய நாள் முழுக்க பயங்கரமான சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. நிறைய பேர் நல்ல ஒரு படம் பார்ப்பீங்க. வீட்டில் ஃபேமிலியில் நிறைய அந்யோன்யத்தை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள இணக்கத்தை பார்ப்பீங்க. குழந்தைகளோட நல்ல நட்பு பாராட்டுவீங்க. குழந்தைகளை நல்லா பார்த்துப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது பஞ்சமஸ்தானமாக இருக்கிறதுனால லக்குங்கிறது சடனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். எதிர்பார்க்க முடியாது, ஆனால் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வரும். எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கலைகளில் மிக ஆர்வம் கொண்ட நபர்களுக்கு, கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க. ராசியா நிறம் குங்கும நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இன்றைய நாள் தன்னுடைய சுயசாரத்திலே போறாரு. புதனுடைய வீடு. ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய நாள். சகல சௌபாகியங்களும் வரக்கூடிய நாள். எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும். இந்த நாள் நிறைய பேர் நீர்நிலைகள் பக்கத்தில் போயிட்டு வருவீங்க. நிறைய பேர் கடலுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய பேர் நல்லா உட்காந்து காற்று வாங்கிட்டு வருவீங்க. நல்ல பாட்டு கேட்பீங்க. மனசு ரொம்ப இனிமையாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த நாள் நல்ல விஷயத்துக்கு நிறையா செலவு பண்ணுவீங்க. சுய ஒழுக்கம், கட்டுப்பாட்டில் இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அந்நியன்றமோ அம்பிங்கிற மாதிரி மனசு மாறிண்டே இருக்கும். காலையில் கேட்டால் கோபம், மத்தியானம் ஒரே சந்தோஷம், சாயந்தரம் கேட்டால் வேற மாதிரி. எதிர்பார்க்க முடியாது. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நான் வேற மாதிரிங்கிற மாதிரி தான் இந்த நாள் முழுக்க மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் இந்த மைண்டு கன்ஃபியூஷன், டிஸ்டர்பன்ஸு, டிப்ரெஷன் ஒரு இயல்பாகவே ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டுருக்கோ அத்துணை பேருக்குமே கையில் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணும். அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிஷிகள், முனிகள், சன்னியாசிகள்லாம் கையில் எப்போவுமே சின்ன ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க. தண்ணி அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மனசுக்கான ஒரு இடம்.
அதுலேயே போய் அவரே உட்காருவதுங்கிறது காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசு உங்ககிட்ட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால குரங்கு மாதிரி தாவிகிட்டே இருக்கும். அதை இன்றைய நாள் நீங்கள் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் கொண்டு வந்தால் போகிறோம். எங்கே போனாலும் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் பாட்டில் கேரி பண்ணுங்கள். எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் நீட்டாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் பறிஞ்சு பேசாதீங்க. யார்கிட்டயார் பணம் கேட்குறாங்கன்னு இருந்தால் எங்கிட்ட இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதனால் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். என்னன்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னா அது 2ஆம் இடம். அதில் சந்திரன் தொடர்பு இருக்கும் பொழுது நீர் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் யாரோ ஒருத்தருக்கிட்டனால் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தண்ணீரை கரெக்டாக சுத்திகரிப்பு செய்து விட்டு, இல்லைன்னா அட்லீஸ்ட் வெந்நீராக மாற்றி குடிக்கிறது நல்லது. யாரெல்லாம் வந்து சிறு தொழில் பண்ணுறீங்களோ அத்துணை பேருக்குமே நன்னா இருக்கும். உணவு தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். இதனால் நிறைய திரவ பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிஞ்சளவுக்கு லிக்விட் ஃபார்மாக எடுத்துங்க. நிறைய பேருக்கு எதிர்பாராம தனப்பிராப்தம், எதிர்பாராம செலவுகள் ரெண்டுமே நடக்கும். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு, கடன் கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஒரு சில பேர் திடீர் கடன் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். விநாயகருக்கு மனசார நீங்கள் வந்து வணங்கிட்டு ஒரு சூரத்தேங்காய் உடைத்து இன்றைய நாள் எல்லா விஷயத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சுவாமிக்கு உடைக்கக்கூடிய தேங்காயில் அது சங்கல்பமாக செய்து உடைங்க. அதை மட்டும் நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும். இன்னொன்று, இன்றைய நாள் நீங்கள் எதை தொட்டாலும் சரி பம்பர் ஸ்பீடு, புல்லட் ட்ரெயின் வேகத்தில் நடக்கும். அவ்வளோ ஸ்பீடாக சரக் அப்படின்னு போயிடும். எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, எப்போ முடிஞ்சதுன்னு தெரியாது. உங்கள் எண்ணங்களும் ஒரு செகண்டுக்கு 1000 ஐடியா வரும். அந்த மாதிரி ரொம்ப வேகமாக அதிவிரைவாக ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய பிராப்தம். எதுவாக இருந்தாலும் சரி நிதானம்ங்கிறதே இருக்காது. எல்லாமே பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இன்னொன்று, யாருக்குமே எந்த விதமான ஆபத்தும் நடக்காது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்காது. நிறைய பேர் பிரயாணத்திற்கு ரெடி ஆகிக்கிங்க. 2 நாள் கண்டிப்பாக பிரயாணம் இருக்கும். நிறைய பேர் திடீர் சந்தோஷம் உண்டு. திடீரென்று கடன் தேவைகளும் ஏற்படும். சில பேர் நல்ல செலவுகளும் பண்ணுவீங்க. எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல செலவாகும். இந்த நாள் கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல செலவு போயிட்டே இருக்கும். இல்லைன்னா வீட்டில் பாட்டி தாத்தா யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறதுல செலவாகும். ஒரு சில பேருக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு செல்லணும்னு இருப்பாங்க. இல்லை வெளிநாடு வாழ் நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெளிநாடு, வெளியூர், தெரியாத, புரியாத, அறியாத இடங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொருளாதார ஏற்றம் ஏற்படும். ஏதோ இடத்துல போய் பணத்தை சேமித்து வைக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. மெயினாக புதன் என்ற நட்சத்திரம், புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம், சந்திரன் தொடர்பு ஏற்பட்டதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணும். அது பண்ணுவீங்க. நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. சூப்பராக இருப்பீங்க. தைரியமாக இருங்க. ஹயக்ரீவரை மனசார வணங்குங்க. ஹஜக்ரீவ ஹஜக்ரீவ ஹஜக்ரீவே திவா தினம் நரம் முஞ்சன் திபாபாணி தரித்திரம் இவயோசித்தோம். தரித்திரமே போயிடுமாம்மா. அரே ஹயக்ரீவர் இந்த சோஸ்திரம் சொன்னா வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டம் கிடையாது. தூங்குறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும். நல்ல நீங்கள் போடக்கூடிய வஸ்திரங்கள் நன்னா இருக்கும். தரித்திரம்ங்கிறது எல்லாமே காணாமல் போயிடும். வைராக்கியம் பிறக்கும். அதனால் இந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தை இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் நன்னா இருப்பீங்க. 12ஆம் இடம்னா அது வந்து விரயஸ்தானம் மட்டும் கிடையாது, ஆன்மீகத்திற்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானமும் சரி. ஒரு உபதேசம் வாங்கக்கூடிய ஸ்தானமும் 12 தான். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் உபவாசம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரீன் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த பெண்கள் மூலியமா லாபம், அக்கா மூலியமா ரொம்ப முக்கியமான ஒரு அரவணைப்பு ஏற்படும். எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ்லாம் காணாமல் போயிடும். எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அந்த பாசத்துக்கு, அந்த அரவணைப்புக்கு இன்றைய நாள் எல்லாமே கிடைக்கும். திடீர் தனப்பிராப்தத்தை கொடுக்கும். எதிர்பாராத மிகப்பெரிய போஸ்டிங் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வரும். நட்பு வட்டாரங்கள் கூட எங்கேயாவது வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்பாவுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும்.
தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலியமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பொதுவாக இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட, வைத்தியம் சம்பந்தப்பட்ட, செவிலியர்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலை தொழில்கள் இருந்தாலும் நல்லா இருக்கும். பொதுவாக இன்றைய நாள் வேலைகளில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பேருக்கு விரயங்கள் ஏற்படும். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு, மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தொகை தேவைப்படும். இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா அது அப்ரூவல் ஆகும். எந்த விதமான பண தேவைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். அதனால் இன்றைய நாள் ட்ரை பண்ணாமல் ஒட்டாதான் பிரச்சனை. இன்னொன்று, வீட்டிலே இருப்பேன் நான் வேலை செய்ய மாட்டேன்னா ஓடாது. இதை மட்டும் பார்த்துங்க. நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். உங்களால் யாரையும் வேணால் ஈஸியாக பேச முடியும், முடிக்க முடியும். எல்லாம் புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம், அறிவு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். சாணக்கியனாக இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்களோ இனிமேல் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. 20 பேர் லைனில் நின்று இருந்தால் உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும், தனியாக ஒரு கௌரவம் கொடுக்கும். எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலுக்கு இன்றைய நாள் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு கூட நல்ல நட்பு, சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகளில் கவனம் தேவை, அக்கறை தேவை. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நட்பு இன்றைய நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரயாணம், ஓவர் வேலை, எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெயின், ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் யாருமே வேலை செய்ய முடியாது. ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முடிய வேண்டிய வேலை 9:30 வரைக்கும் 10, 11 போயிட்டு இருக்கும். அதனால் எது வரைக்கும் நீங்கள் இன்றைய நாள் செயல்படுத்த முடியுமோ அவ்வளோ வரைக்கும் பண்ணால் போகிறோம். மற்றதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம். சில இடங்களில் சில விஷயங்கள் வராத போது அப்போவே விட்டுறணும். நாளைக்கு பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். மனசுக்கு திருப்தி, தைரியம் வரும். ராசியா நிறம் கரு நீல நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் புது விதமான தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அட்வொகேட், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட, டிரைவிங் சம்பந்தப்பட்ட, இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்ட, டூர்ஸ் அண்ட் டிராவல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அது நன்னா இருக்கும். வாழ்க்கை துணையுடைய மைண்ட் இன்றைய நாள் மாறிண்டே இருக்கும். ஆனால் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சுய அறிவு, சுய சிந்தனைகளில் வேலை செய்யும் பொழுது கிளாரிட்டி இருக்கும். மற்றவங்க பேச்சு கேட்கும் பொழுது தப்பாக போயிடும். இப்போ பண்ணலாமாங்க, அப்புறம் வேணான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி மூடு மாறக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கிறது. ஆனால் ஒன்று, யாரெல்லாம் குடுக்கல் வாங்கல இன்றைய நாள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இன்ட்ரா டே ஸ்டாக்ல இன்றைய நாள் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ், நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுவும் பெண்களுக்கு பயங்கர சந்தோஷம், பெரிய நட்பு, அவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ராசி லக்னம் கன்னி, 2வது ரிஷபம், 3வது மகரம். சூப்பராக இருக்கு. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே அப்படியே நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தரோடு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.